திரைநாதன், சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஏற்கனவே துருக்கி வந்து அவங்களுக்கு ஆயுத ரீதியாக உதவிகள் இதெல்லாம் இருக்குது. இப்போ சர்வதேச அளவில் ஒரு ஆக்ஷனோ இல்லை ஒரு போரோ வந்தால் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இப்போ யார் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து பின்வாங்க போகிறதுல இந்திய ராணுவம் அடிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அடிப்போம். அதுதான் டோக்லாமில் நடந்துச்சு. அந்த இடத்துல என்ன ஆச்சு, திடீர்னு அவங்க வந்துட்டு அவங்களுடைய பொசிஷனை விட்டு வந்துட்டு தாக்குன உடனே தன்னுடைய தலைவரே தளபதியை அடிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே நம்ம ஆட்கள் புறப்பட்டாங்க. 300 பேர் போயிட்டு அவங்கள 40 பேர் கொண்டாங்க. இதனால ஒன்றும் நம்மளுடைய ராணுவம் வந்துட்டு ஏதோ இவர் வராரு, இவர் சைனா, இவர் பாகிஸ்தான், அதுக்கெல்லாம் பயப்படுறாருலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி வந்துட்டு ஒரு நாட்டினுடைய ஒரு டிஃபென்ஸ் கிடையாது. நம்மளுடைய டிஃபென்ஸ்ன்றது வெரி ஸ்ட்ராங், டெக்னிக்கலி, மேனுவலி, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அது உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் வந்துட்டு பதிலடி கொடுக்க முடியும். நல்லா நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து மிலிட்டரி வரைக்கும் இருக்கக்கூடியவங்களும் ஒரு பத்திரிக்கையாளனா நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். நம்மளை சாதாரணமாக மிரட்டிடவும் முடியாது, மண்டியிட செய்யவும் முடியாது. அப்சல்யூட்லி இட் இஸ் ஃப்ரீ. நம்மளுக்கு என்னன்னா, வி ஹாவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அது என்ன அப்படின்னம்னா, தெர் இஸ் அ டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணணும். யாரை வச்சு பண்ணுறது? இப்போ அமெரிக்கா வந்துட்டு அவங்க ரெட்டை கோபுரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டீபெனிட்ரேட்டிங் பாம்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கேவையும் வந்துட்டு ப்ளவுன் அவுட் பண்ணாங்க. ப்ளவுன் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இவங்க எஸ்கேப் ஆகி இங்கே அபோட்டாபாட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நின்ன உடனே அதுக்கு மட்டும் ஒரு ஆப்ரேஷன் போட்டு அவர் தூக்கிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய படையை, ஒசாமா பின் லேடனுடைய அந்த படையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஆக்ஷன், இன்னைக்கு கிடையாது, அது ஆக்டிவாக கிடையாது. அந்த மாதிரி ஒன்றுத்தையுமே நம்மளால் பண்ண முடியலை, இது வரைக்கும் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, அமெரிக்கா வந்துட்டு ரொம்ப திட்டமிட்டா அது சைடில், அப்போ அமெரிக்காவுடைய சைடில் நம்ம நின்னோம், பாகிஸ்தான் இருந்தாங்க. இதுதான் உண்மை. அமெரிக்காவோட நிலைப்பாடு கிடையவே கிடையாது, அவன் நின்னதே கிடையாது. நான் சொல்ல வர 2 முறை, ஒரு முறை விபி சிங் போக நினைச்சாரு, அப்போ வந்து அடுத்தது அமெரிக்கா தான். அடுத்தபடியாக வாஜ்பாய் போக நினைச்சாரு, அப்போ அடுத்தது நம்ம இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போகிறோம். இப்போ பிரதமர் பேசின பேச்சில் வந்துட்டு என்னன்னா, இதில் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க, சதி பண்ணவங்க, ஆதரவு அளிக்கிறவங்க, இவங்களாம் அழிப்போம். ரைட். இப்போ இதற்கான திட்டமிட்டு தான் நம்ம செயலாற்றணுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை தான் செயலாற்றணும். இதை வந்துட்டு ஒரு போரா வந்துட்டு நம்ம கொண்டு போக பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்துட்டு அதில் வந்துட்டு வி வில் நாட் கெட் தி டிசைர்டு பெனிஃபிட். சொல்ல வரேன், இது வந்துட்டு 2 நாடுகளுக்கு இடையே போரா வரும். ஏன் நம்ம சிம்லா ஒப்பந்தம் போட்டோம்? நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த போரால் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் பேச்சுவார்த்தையின் மூலம் இருதரப்பு சிக்கல்களை தீர்த்து கொள்வோம் அப்படின்றது தான் அதனுடைய முதல் சாராம்சம். உங்களுக்கு தெரியும், சிம்லா ஒப்பந்தத்தினுடைய முதல் இது அதுதான். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர் மோடி என்ன சொல்றாரு, அவங்களுக்கான இந்த சிந்து நதி நீரை வந்துட்டு நாங்கள்